சற்று முன் கிடைத்த முக்கிய தகவல் பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லாங்க. தலைமை செயலகத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை தீர்மானத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. தாவேக தலைவர் விஜய் அவர் வெற்றி பெற்றிருக்காருன்னு சொல்லி தகவலாக கொடுத்துருக்காங்க. அவருக்கு ஆதரவு மட்டும் கிட்டத்தட்ட 144 பேர் இப்போ ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதுங்காட்டி இப்போ தாவேக தலைவர் விஜய் முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர் வந்து வெற்றி பெற்றிருக்காருன்னு சொல்லாங்க. அவருக்கு ஒரு வாழ்த்துக்களும் நம்ம சேனல் சார்பாக கொடுத்துடலாம். பெரும்பான்மை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா 117 தான் இருக்கணும். ஆனால் இவருக்கு ஆதரவு பொறுத்தளவு தாவேகாக்கு 144ஆவே கிடச்சிருச்சுன்னே சொல்லாங்க. அதே மாதிரி எதிர்ப்பு பொறுத்தளவு 22 வந்திருக்கு. அதே மாதிரி பங்கேற்க அதாவது பார்த்தீங்கன்னா 60 பேர் இருக்காங்கன்னு சொல்லாங்க. நடுநிலையில் 5 பேர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஆதரவு வரும்னு வரலாற்றுக்கான இதில் யாருமே எதிர்பார்த்துருக்கவே இல்லைன்னு தாங்க சொல்லி ஆகணும். முதலமைச்சருக்கு சி ஜோசப் விஜய் அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் கொடுத்துடலாம் நம்ம பிரேக்கிங் நியூஸ் சேனல் சார்பாக. ஒரு சரியான போட்டியாக தான் நடந்திருக்குன்னு தாங்க சொல்லணும். இன்றைக்கி சட்டமன்ற இதில் இன்றைக்கி பயங்கரமாக போச்சு. அதே மாதிரி தேதி குறிப்பிடாமையே வந்து பார்த்திங்கன்னா அதை ஒத்தி வச்சுருக்காங்கன்னு தாங்க சொல்லணும். அடுத்த சட்டசபை வந்து எப்போ நடக்க போகுதுன்னு பொறுத்துன்னு தான் நம்ம பார்க்கணும். தேதி குறிப்பிடவே இல்லை. இருந்தாலும் தாவேக தலைவர் விஜய் அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் கொடுத்துடலாம். 144 இடத்த பிடிச்சி வின் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கை தீர்மானத்தில் காமிக்கணும் அதாவது அதோட ஆதரவு. அதில் பார்க்கும்போது ஏடிஎம்கேலேருந்து 25 பேர் நம்ம எஸ்பி வேலுமணி அவரோட நபர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆதரவு கொடுத்துருக்காங்க. 25 பேர். ஏற்கனவே நமக்கு 120 இருந்தது. இப்போ 144 பேர் மொத்தமாக ஆதரவு கொடுத்துருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்து கணிப்பு என்னவா இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் பை விவர்ஸ்.